சென்னையில் தங்கம் விலையில் இரண்டாவது நாளாக மாற்றம் இல்லை. வெள்ளி விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும், 1 சவரன் 70,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹1 விலை குறைந்து 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் 1 சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கவனம் பெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை எச்சரித்துள்ள போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதுகுறித்த இயக்க நடைமுறைகளை வெளியிட்ட அமைச்சர் சிவசங்கர் அவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நிறுத்தத்தில் நின்றால் பேருந்தை நிறுத்துவது, நிறுத்தத்துக்கு முன்போ தள்ளியோ பேருந்தை நிறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் ஏறும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும், பேருந்தில் இடமில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகளை இறக்கிவிடக் கூடாது எனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அவர்களை அமர வைப்பதுடன் கனிவுடன் அவர்களுக்கு பயணச்சீட்டு வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்டணமில்லா பயணம் மற்றும் 75% சலுகை கட்டணத்தில் மாற்றுத்திறனாளிகளை பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை சீற்றம், இரவு நேரம், பாதுகாப்பு இல்லா இடங்களில் நிறுத்தம் இல்லாவிட்டாலும் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், மகளிருக்காக பேருந்தை நிறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடும் வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள் தலைகளில் வண்ண வண்ண குடைகளை அணிந்து பணியாற்றுகிறார்கள். வெயிலின் தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களது பணியை இடைவிடாது தொடர்ந்து வருகிறார்கள். கடும் வெயிலிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வண்ணக் குடைகளை தொழிலாளர்கள் அணிந்து கொண்டு பணியாற்றுவது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திரௌபதி அம்மன் கோயில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு 15 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடக கலைஞர் அர்ஜுனன் வேடம் அணிந்து கொண்டு ஒவ்வொரு படியாக கால் வைத்து ஏறி ஒவ்வொரு கதை சொல்லி பின்னர் பாடல்களை பாடிக்கொண்டு உயரமான மரத்தில் ஏறி மகாபாரதம் எப்படி நடைபெற்றது என்று தத்துருவமாக நடித்து காண்பித்தார். பின்னர் மரத்தின் மீது நின்று பூஜை செய்த எலுமிச்சை மற்றும் மலர்களை பக்தர்கள் மீது வீசிய போது பெண்கள் மடியேந்தி பழங்களை பிடிக்க போட்டி போட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரி மற்றும் மீன் இறங்குதளம் பகுதிகளில் வலசை பறவைகளை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கிறார்கள். பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் பழவேற்காடு முதல் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா வரை பறந்து விரிந்துள்ளது. நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்கின்றன. இந்த நிலையில் பழவேற்காடு ஏரி மற்றும் அதன் சுற்றுவட்டார சரணாலய பகுதிகளில் ஏராளமான பறவைகள் குவிந்துள்ளன. கடந்த சில தினங்களாக பழவேற்காடு மீன் இறங்குதளம் பகுதியில் கூழைக்கடா, கடல் பொந்தா, வெள்ளை நாரை, சாம்பல் நாரை, வர்ண நாரை உள்ளிட்ட பறவைகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிந்து ஏரியில் மீன்களை லாவகமாக பிடித்து உண்கின்றன. இவற்றை மீன் வாங்க வருவோரும் சுற்றுலா பயணிகளும் வெகுவாக கண்டு ரசிக்கின்றனர். நூற்று 19 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக ரக்பி போட்டிக்காக நியூசிலாந்து ரக்பி அணி இலங்கை வந்துள்ளது. இலங்கை, நியூசிலாந்து ரக்பி அணிகளுக்கிடையே 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் போட்டி கண்டி நித்வலை மைதானத்தில் 4ஆம் தேதியும், 2வது போட்டி கொழும்பு குதிரை பந்தய திடலில் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி கிராமத்தில் 2வது நாளாக ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்து வரும் நிலையில் படப்பிடிப்புக்கு வந்து செல்லும் விஜயை கிராம மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்று வழி அனுப்பி வருகிறார்கள். காலை 7 மணிக்கு துவங்கும் படப்பிடிப்பு மாலை 6 மணி வரை மழை குறுக்கிட்டாலும் தொடர்ந்து நடைபெறுவதாக படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். தாண்டிக்குடி அருகே தனியார் விடுதியில் தங்கியுள்ள விஜய் படப்பிடிப்பிற்காக கிராமத்தை கடந்து செல்லும் போது மிகுந்த ஆரவாரத்துடன் கிராம மக்கள் அவரை வரவேற்கிறார்கள். கோடைகால மே மாதத்தின் முதல் வார இறுதி நாட்களில் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு இந்த ஆண்டு முதல் வாகன கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது.
மே மாதத்தின் முதல் இறுதி நாளான சனிக்கிழமையில் பயணிகள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்கியுள்ளது. காலை முதல் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நகருக்குள் நுழைந்த நிலையில் ஏரிப்பாலம் முதல் வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் மூஞ்சிகள் கல்லறைமேடு பகுதிகளை தாண்டி வாகனங்கள் அணிவகுத்து மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் காட்சிகளை காண முடிகிறது. மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பிற்பகல், மாலை, இரவில் கோடை மழையும் பெய்து வருவதால் பசுமை பூங்காக்கள், பள்ளத்தாக்குகள் என பல்வேறு சுற்றுலா தலங்களை பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நீலகிரியில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான கோத்தகிரி கண்கவர் காய்கறி கண்காட்சி தொடங்கியிருக்கிறது. கோத்தகிரி நேரு பூங்காவில் கோடை விழாவின் முதல் நிகழ்வாக 13வது காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். 2 டன் காய்கறிகளை கொண்டு வாடிவாசல் காளை, சிலம்பாட்டம், தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, மரகத புறா, பச்சை கிளி, தஞ்சாவூர் பொம்மை உள்ளிட்ட தமிழர் பண்பாட்டை போற்றும் பலவித வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு மாவட்ட தோட்டக்கலை துறையினர் அமைத்திருந்த அரங்குகளில் பாண்டா, இருவாச்சி, திருவள்ளுவர், தேனி, புலி, மாட்டு வண்டி, சிங்கம் போன்ற வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி காய்கறிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கண்கவர் கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. 5 சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் வாடிவாசல் வழியே 830 காளைகள் அவிழ்த்து விடப்படுகின்றன. துள்ளி குதித்து வரும் காளைகளை அடக்க 330 மாடுபிடி வீரர்கள் களம் காண்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளையர்களுக்கு, நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடும் காளைகளுக்கும் சில்வர் பாத்திரங்கள், வெள்ளி நாணயம், தங்க நாணயம் மற்றும் ரொக்கப்பணம் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. காரைக்காலில் திரிசூலம் நடவடிக்கையில் காவல்துறையினர் அதிரடியாக ஈடுபட்டு 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்துள்ளனர். ரவுடிகளின் நடமாட்டத்தை ஒடுக்க ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் முதுநிலை எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிகாலை அதிரடி சோதனை நடத்தினர். நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகள் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளனரா என்று சோதனையிட்டனர். இச்சோதனையில் 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது. கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் வெள்ளிக்கவச அலங்காரமும் செய்யப்பட்டது. பக்தர்கள் குளத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டனர். பக்தர்களின் வருகையை முன்னிட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாச சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் அகத்தியர் அருவி, சொரிமுத்தையனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பாபநாசம் சோதனை சாவடி மூடப்படுகிறது. குடமுழுக்கு முடிந்ததும் மே 5 முதல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பேருந்துகளை இயக்குவதால் பிற புறநகர் வழித்தடங்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பிராட்வே, தியாகராய நகர், தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல முக்கிய வழித்தடங்களில் பயணிகள் 45 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகரித்திருக்கும் நிலையில் பயணிகளின் தேவைக்கேற்ப பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மேல மீனாட்சிபுரத்தில் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி போட்டியில் பூஞ்சிட்டு பிரிவில் 12 வண்டிகளும், சின்னமாடு பிரிவில் 13 மாட்டு வண்டிகளும், தேஞ்சிட்டு பிரிவில் 12 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்றும் பிராண்ட் பெயர்களை பரிந்துரைக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருந்துகளில் பிராண்டட் மற்றும் ஜெனரிக் என இரு வகைகள் உள்ளன. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சொந்தமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உருவாக்கும் மருந்துகள் பிராண்டட் மருந்துகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. அதே மூலப்பொருட்கள் சற்று மாற்றம் செய்து தயாரிக்கப்படும் மருந்துகள் ஜெனரிக் மருந்துகள் ஆகும். பிராண்டட் மருந்துகளோடு ஒப்பிடுகையில் ஜெனரிக் மருந்துகளின் விலை மிக குறைவு. இந்தியா ஜெனரிக் மருந்துகளையே அதிகம் தயாரிக்கிறது. பெரு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் பணம் லஞ்சம் கொடுத்து மருத்துவர்களை பிராண்டட் மருந்துகளை பரிந்துரைக்க செய்வதாகவும், இதனால் சாதாரண மக்கள் அதிகம் செலவழித்து மருந்துகள் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சய் கரோல், சந்தீப் மேத்தா அமர்வு மருத்துவர்கள் ஜெனரிக் மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தானில் ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருப்பதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளிவரும் உலர் சாம்பலை விற்றதன் மூலம் கடந்த ஆண்டு மட்டும் மின்வாரியத்திற்கு 241 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது. சாம்பல் விற்பனையில் அரசியல் தலையீடுகள் இருந்ததால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் உயர் அதிகாரிகள் மேற்பார்வையில் சாம்பல் விற்கப்பட்டு வருகிறது. இதனால் வருவாய் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2020-21 93 கோடி ரூபாயாக இருந்த வருவாய் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்து 2024 241 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. திருவள்ளூர், சேலம், தூத்துக்குடி மாவட்ட அனல் மின் நிலையங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு 30 முதல் 40% வரை உலர் சாம்பல் வெளியேறும். இந்நிலையில் அதில் 20% சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. மீதமுள்ள சாம்பல் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது. கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷை ஆசிட் மிளகாய் பொடி வீசி சித்திரவதை செய்து கொலை செய்ததாக அவரது மனைவி பல்லவி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கடந்த மாதம் 20ஆம் தேதி வீட்டில் ஓம் பிரகாஷ் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது மனைவி பல்லவி கைது செய்யப்பட்டார். ஓம் பிரகாஷ் தன்னை 20 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததற்கு பழி தீர்க்கவே அவரை சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்ததாக மனைவி பல்லவி வாக்குமூலம் அளித்துள்ளார். திருவாரூரில் எய்ட்ஸ் பாதிப்பை மறைத்து திருமணம் செய்து கொண்டதாக மனைவி அளித்த புகாரின் பேரில் கணவன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சையைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் மன்னார்குடியைச் சேர்ந்த இளைஞருக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. அந்த பெண் கர்ப்பமான நிலையில் எடுக்கப்பட்ட பரிசோதனையில் கணவன் மனைவிக்கு எய்ட்ஸ் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருமணத்திற்கு முன்பே எய்ட்ஸ் இருப்பதை மறைத்து திருமணம் செய்து கொண்டதாக கணவர் மீது இளம்பெண் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து கணவர் உட்பட உறவினர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். ஸ்கைப் வீடியோ கால் வசதியை வரும் 5ஆம் தேதியோடு நிறுத்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. எஸ்டோனியாவைச் சேர்ந்த 4 மென்பொறியாளர்களால் கடந்த 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கைப் வீடியோ கால் தளத்தை 2011ஆம் ஆண்டு $8.5 பில்லியன் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியது. இந்நிலையில் டீம்ஸ் செயலியை முன்னிலைப்படுத்துவதற்காக ஸ்கைப் தளத்தின் சேவையை நிறைவு செய்வதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் உருமன்குளம் சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் கோயிலின் நிலங்கள் குத்தகை தொடர்பான விவரங்களை ஆர்டிஐ மூலம் கேட்டதற்கு குத்தகைதாரர்களின் உயிர் உடைமை பாதுகாப்பு கருதி விவரங்கள் வழங்க முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை பதில் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களின் வருமான விவரமும் இல்லை எனவும் 16ஆம் நூற்றாண்டு கோவிலுக்கு மாதம் பூஜைக்கு 200 ரூபாய், பூசாரிக்கு ஊதியமாக 100 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருநெல்வேலி அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டதற்கு கோவில் நிலங்களை குத்தகை எடுத்தவர்களின் நலன் கருதி தகவல்களை வழங்க இயலவில்லை என்றும் மேலதிகாரிகள் உத்தரவின் பெயரிலேயே இந்த பதில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக 45 ஹஜ் விமானங்களை இயக்க உள்ளதாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. கயா, ஸ்ரீநகர், கவுஹாத்தி மற்றும் கொல்கத்தாவிலிருந்து இந்த விமானங்கள் மதீனா மற்றும் ஜெட்டா ஆகிய நகரங்களுக்கு இந்த விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன. இன்று முதல் இந்த முதற்கட்ட ஹஜ் விமான சேவை தொடங்க உள்ளது. மதுரையில் கிரைனட் மோசடி விவகாரத்தில் ஒலிம்பஸ் கிரைனட் நிறுவன இயக்குநர் நாகராஜன் தொடர்ந்த வழக்கில் மதுரை அமர்வு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளனர். நீதிபதி பூர்ணிமா அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக கூறி நாகராஜனின் கிரிமினல் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தார். ஆனால் நீதிபதி GR சுவாமிநாதன் கீழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து
வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். 2008 குத்தகை பெற்ற ஒலிம்பஸ் நிறுவனம் விதிகளை மீறி 256 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரைனைட் கற்களை வெட்டியதாக புகார் எழுந்தது. இதனால் அரசுக்கு 5.48 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைஞர் அரங்கில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கும் மறைந்த போப் பிரான்சிஸ்க்கும் கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் 1244 இடங்களில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 100 ஆண்டுகள் கடந்த திராவிட இயக்கத்தில் 75 ஆண்டுகளை கடந்து பவள விழா கண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு மதுரையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி கூடும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அரசியல் பழிவாங்குதலுக்கு பயன்படுத்தும் மத்திய பாஜக அரசின் அதிகார அத்துமீறலை கண்டிப்பதாகவும் மக்கள் மன்றத்திலும் சட்டத்தின் துணை கொண்டும் திமுக எதிர்கொள்ளும் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது, அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது என்றார். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழியில்லை, பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று பயப்படுவதால் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டார் என்றார். எந்த காலகட்டத்திலும் இதுபோன்ற சோதனைகளை ஏற்றுக்கொண்ட இயக்கம்தான் திமுக என்றும், அரசியல் ரீதியாக வெல்ல முடியாதவர்கள் இதுபோன்ற மிரட்டல்கள் மூலம் அச்சுறுத்த நினைப்பதாக தெரிவித்தார். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று கூறிய முதலமைச்சர், இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுமாறு மாவட்ட செயலாளர்களை கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். சென்னை தரமணியில் 2வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் 4 பெண்கள் மயக்கமடைந்தனர். மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், நீண்ட காலம் பணி செய்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக வாயிலில் இவர்கள் 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். வெயிலை பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடரும் நிலையில் 4 பெண்கள் திடீரென மயக்கமடைந்தனர். கூட்டணி தொடர்பாக மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் மெகா கூட்டணி அமையும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பாஜகவுடனான கூட்டணிக்கு முழு ஆதரவளித்தும் மெகா கூட்டணியை அமைக்க வியூகம் வகுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதாக திமுகவுக்கு கண்டனம் உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் நிர்வாகிகள் முன்வைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். மேலும் சில கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் விரைவில் ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்குள் வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். 200 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சூழல் இருப்பதாகவும் அதற்கான ஒத்துழைப்பை நிர்வாகிகள் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சென்னையில் கட்சியின் மாநில மையக்குழு நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஜே.பி. நட்டா அறிவுரைகளை வழங்கினார்.